Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. இந்த எழுச்சிய உணர்ச்சிய அந்த ஆர்வத்துல பாக்குறப்போ நிச்சயமா நம்முடைய 2.0 திராவிட மாடல் ஆட்சி வர 4ஆம் தேதி மீண்டும் உருவாக போகுது. நிச்சயமா நம்ம ஆட்சி தானே உருவாக போகுது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? உறுதியா? நிச்சயமா? சத்தியமா? நன்றி. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர் அருமை சகோதரர் கமலன் பிரசன்னா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் திட்டத்தை ஆதரித்து பெருவாரியான வெற்றியை தேடி தரணும். அதுக்காகத்தான் நானும் நம்முடைய டெல்லியில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்திருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய போராளி. இந்த அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படாதவர், மோடியை எதிர்த்து போராடக்கூடியவர், பாசிச பாஜக ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறவர், தொடர்ந்து ஏற்கனவே 2 முறை டெல்லியில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 3வது முறை அவர் தான் வந்திருக்கணும். ஆனா திட்டமிட்டு வேண்டும் என்று அவரை முடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய இடதுகரமாக இருந்த அவருடைய தளபதிகளாக இருந்த பல பேரை பல அமைச்சர்களை கைது செஞ்சு பொய் வழக்குகளை போட்டு சிறையில் கொண்டு ஆண்டு கணக்க அடைச்சு வச்சாங்க. அதற்கு பிறகு தேர்தல் நெருங்கி வருங்க நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சு சிறையில் கொண்டு போட்டாங்க. ஒரு அவதூறான வழக்கு, ஊழல் செஞ்சாங்க, ஒரு பொய் வழக்கை போட்டு கொண்டு போய் போட்டாங்க. ஆனா அந்த வழக்கு அவதூறான வழக்கு, எந்த ஆதாரமும் இல்ல, குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படல அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு சொன்னாங்க. அதற்கு பிறகு விடுதலையாக வந்திருக்கிறார். இதற்கிடையில தான் அந்த தேர்தலில் டெல்லியில் இருந்த சட்டமன்ற தேர்தல் பற்றி அங்கே பிஜேபி அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செஞ்சு தேர்தல் பல தில்லுமுள்ளுகளை செஞ்சு அவங்க மீண்டும் 3வது முறையாக நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வார்த்தையாளர்களுக்கு தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. ஆனா அதை பத்திலாம் அவர் கவலைப்படல. மீண்டும் எவ்வளவுதான் என்ன செயல போட்டாலும், எவ்வளவுதான் என்ன கொடுமைப்படுத்தினாலும், என்னை தூக்கு கைக்கு ஏற்றினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உன்னை எதிர்ப்பேன். உன்னை எதிர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம். உங்க ஆட்சி ஒழிப்பதுதான் என்னுடைய கோட்பாடு. அதன் உறுதியோட இருக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். இன்னும் அவரை பற்றி நான் பெருமையா சொல்லணும்னா, அவர் முதலமைச்சராக நேரத்தில் டெல்லியில பல்வேறு சாதனைகளை, பல திட்டங்களை அங்கே உருவாக்கி தந்தார். அதில் முக்கியமா என்னை கவர்ந்தது, பள்ளிக்கூடத்துல சிறப்பு வகுப்புகள், மாடல் ஸ்கூல் என்ற பெயர்ல பல சிறப்பான திட்டங்களை, சாதனைகளை கொண்டு வந்தார். அது என்னை கவர்ந்தது. நான் உடனடியாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கலந்து பேசி, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கலந்து பேசி, அது என்ன நடக்குது, அது மாதிரி நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி நேராக நம்ம டெல்லிக்கு போனோம். அவர் எங்களுக்கு அதெல்லாம் சுத்தி காண்பிச்சார். எப்படி நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் விவரமாக எடுத்து சொன்னார். எங்களை மிகவும் கவர்ந்தது. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில
ஒரு நூற்றுக்கணக்கான ஸ்மார்ட் ஸ்கூல் ஸ்மார்ட் வகுப்பறைகளை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரப்போறோம். 2.0 ஆட்சியில 2.0 ஆட்சி வரப்போகுது. அப்போ ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் ஸ்கூல்ல ஸ்மார்ட் கிளாஸ தமிழ்நாடு முழுவதும் நாம உருவாக்க போறோம். அப்படியே தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறோம். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு புதுமை பெண்கள் திட்டத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாணவிகள் ஆரம்ப பள்ளிக்குள்ள படிச்சு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறப்போ 1000 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா? வந்துட்டு இருக்கா சில பேருக்கு 1000 ரூபாய் வந்துட்டு இருக்குல்ல, அது உரிமை தொகை, அது தனி, அது ஒரு 1000 ரூபாய், அதையும் 1500 ஆக்க போறோம். இல்ல, புதுமை பெண் திட்டத்தில் வர 1000 ரூபாய் 1500 ஆக்க போறோம். தமிழ் புதுமனுக்கு 1000 ரூபாய் 1500 ஆக்க போறோம். அதே மாதிரி உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது 1000 இல்ல, எப்போ எவ்வளவு வைக்க போறோம்? அதுக்கு பிறகு இன்னொரு அறிவிச்சு பாத்தீங்கன்னா 8000 புரியல, மறந்துட்டீங்களா? இல்ல இதே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்ணுவாங்க கிடைக்கீங்களா? சொல்லு, கேஸ், அப்புறம் என்ன வாஷிங் மிஷின், அப்புறம் ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசியா, வாங்க, எல்லாம் வாங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாங்க, எந்த சாய்ஸ் உங்க வீட்டுக்கு அப்படியே கேட்காதீங்க. கேட்டா கண்டு சொல்லிடுவாங்க, பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா சொல்லுங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அதனால அப்படியேதான் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். எதுக்காக சொல்லுவாருன்னா, அந்த புதுமை பெண் திட்டத்தை இந்த வடசேனையில தொடங்கி வச்சோம் முதல்ல. அது யார் தொடங்கி வச்சதுன்னா, இந்த வந்திருக்க பாருங்க நம்ம சகோதரர் டெல்லியில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தொடங்கி வச்சார். அது இன்னைக்கு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட உறவு நமக்கு அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த தொடர்பை காரணமாகத்தான் நான் பிரச்சாரத்துக்கு வரணும் நினைச்சேன். அழைச்ச உடனே மறுபடியும் சொல்லாம வந்திருக்கிறாரு. அவர் நான் வருக வருக வருகை சார்ந்து வருகிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால், ப்ளீஸ் கம் டு வெல்கம் டு சென்னை. யூ ப்ளீஸ் ஸ்பீக். Vanakkam. I am very happy to come and meet you all today. I've support him. Shouldn't we support him? When I was Chief Minister of Delhi, we had made very good government schools for the poor people in Delhi to give good future to the poor people. We had also made a lot of clinics in every colony, free medicines, free clinics, free treatment, free tests. So Stalin Saab, he came to Delhi to see the good work. I was very surprised. He said, I've come to see the good work in Delhi. No chief minister goes to other state to see good work. He does not have any ego. He is a people's man. He is your man. He wants to work for your family. He wants to work for your children. Then he invited me to Tamil Nadu. I came and saw the good work. I am told that here every one woman household, every household, she is getting 1,000 rupees every month. Is it true? 1,000 rupees every month. No other state is giving this. I am told that when the girl child passes out from the school, she starts getting 1,000 rupees per month for higher education. I am told that in the schools,
Chief Minister's breakfast scheme is there. So he has done a lot of work for education, for health, for women, for the development of the state. If by mistake you vote for NDA, NDA is what? New Delhi Alliance, BJP and ADMK. If you vote for them, they will stop all the good work that has been done by Thiru Stalin. They will stop the 1,000 rupees that you're getting every month. They will stop the good schools that he has made. They will stop CM breakfast scheme. They will stop all the good work because their intention is only to loot the people. So don't make that mistake. In the last 5 years, he has done a very good work. If we want to continue the development of Tamil Nadu, we all should support Thiru Stalin in a big way. And my heart says that he will win with a thumping majority in the coming elections. Egmore Prasanna, Tamilan Prasanna, he is the candidate from here. His symbol is rising sun. Please vote for him in big numbers and support Thiru Stalin. Vanakkam. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.